வணக்கம் நேர்களே. வேதாந்தா நிறுவனத்தின் மீது வைஸ்ராய் அப்படின்ற ஒரு ஷார்ட் செல்லர் ஒரு சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. அவங்க பண்றதெல்லாம் பான்சி ஸ்கீம், போலியான திட்டங்கள் அப்படின்ற லெவலுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வேதாந்தா குரூப்ல இருந்தும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அதானி குரூப்பை ஹிண்டன்பர்க் ஹிட் பண்ண மாதிரி தான் வேதாந்தாவை இப்போ வைஸ்ராய் ஹிட் பண்றாங்களா? என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன் இப்படி வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்களா? இல்ல உண்மையிலேயே அவங்க சொல்றதுல ஒரு ரீசன் இருக்கா? என்ன நடந்துட்டு இருக்கு? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், முதல்ல அதானிய ஹிண்டன்பர்க் ஹிட் பண்ணாங்க. இப்ப வேதாந்தாவ வைஸ்ராய் அப்படின்ற ஒரு ஷார்ட் செல்லர் ஹிட் பண்றார். என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த நேஷ்னல் சாம்பியன்ஸு, ம், இந்தியா கம்பெனி ம், அப்படின்லாம் சொல்லாதீங்க. ம், எனி கம்பெனி தட் இஸ் பியாண்ட் அ சைஸ், ஒரு பர்டிகுலர் சைஸுக்கு மேலே போயிடுச்சுன்னா பிகம்ஸ் அ குளோபல் கம்பெனி. ம், தே ஹேவ் பிஸ்னஸஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ம், அண்ட் பிஸ்னஸ் இந்தியாவில் மட்டும் இருந்தால் கூட தே ரைஸ் மணி ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ம், ஷேர்ஸு, பாண்ட்ஸு உலகம் ஃபுல்லாக லிஸ்ட் பண்ணி பணத்தை வாங்குறாங்க. ம், ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்தியன் கம்பெனின்னு சொல்கிறதே தப்பு. ம், In case of Vedanta and Adani, majority of the money they have raised பண்ண பணம் ம், கடனாகவும் ஸ்டாக்காகவும் விற்றது எல்லாமே வெளிநாட்டு பணம், ரைட்டா? ம், ஸோ வெளிநாட்டு முதலீட்டாளர் காசு போட்டு நீங்கள் கேட்டு வாங்கினீங்கன்னா யார் வேணால் எந்த ரிப்போர்ட் வேணுமோ எழுதுவோம். ம், நீங்கள் வந்து பெரியப்பா காமிச்சு மிரட்டி எழுத முடியாதுன்னு சொல்ல முடியாது. ம், இவங்க 2 பேருமே பெரியப்பாவோட செல்ல பிள்ளைங்க. ம், இதில் வேதாந்தாவை அவர் கட்டி விட்டார் முன்னாடியே. வேதாந்தாவுக்கு அவர் ஒன்றும் பண்ணல, யூஸ் பண்ணி பவருக்கு வந்தப்புறம் அவரை கட்டி விட்டார். பாம்பே கிளப்புன்னு ஒன்று ஆரம்பித்து பெரியப்பாவை முதல்ல பெருசாக சப்போர்ட் பண்ணதே அனில் அகர்வால் தான். ஆனால் அனில் அகர்வாலை அவர் ஹெல்ப் பண்ணவே இல்லை. அனில் அகர்வால் 2 விஷயம் கேட்டார். அந்த 2 விஷயத்தை அவர் பண்ணி கொடுத்துருந்தாருன்னா அது பெரிய ஹெல்ப்பாக இருந்திருக்கும். ஓகே. பெரியப்பாட்ட அவர் கேட்ட 2 ஹெல்ப் என்னென்னா, ஒன்று வந்து இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்கை ஃபுல்லாக எங்கள்கிட்ட விற்றுருங்க அப்படின்னு. இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்கை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணது அடல் பிஹாரி வாஜ்பாய். ம், அதுக்கப்புறம் இவங்க டர்ன் அரவுண்ட் பண்ணி அது ரொம்ப ப்ராஃபிட்டபிள் ஆகிடுச்சு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஆசை வந்துடுச்சு, இன்னும் பணம் நிறைய கிடைக்கும்னு. அதுக்கப்புறம் வந்த எந்த கவர்மெண்ட்டும் இவங்களுக்கு மீதி ஷேர்ஸை விற்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ இவன் தேவைப்பட்ட ஹிந்துஸ்தான் ஜிங்கை அவுட்ரைட்டாக வாங்கி பெல்கோ மாதிரி, ம், பாரத் அலுமினியம் கம்பெனி மாதிரி ஃபுல்லி ஒரு சப்சிடரி ஆகணும்னு ட்ரை பண்ணான். அவருக்கு இன்ஃபார்மலாக அது சொல்லப்பட்டது, அவருக்கு அது கிடைக்கல. அது ஃபஸ்ட்டு செட்பேக். ம், அதுதான் அவரோட கேஷ் கோ. ஹிந்துஸ்தான் ஜிங்க் தான் அவரோட கேஷ் கோ. அது அவருக்கு கிடைக்கல. 2வது, டியூட்டுக்குரியனில் காப்பர் மைனில் ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க. நிறைய முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப்லாம் பண்ணாங்க. ம், பட் அங்கே லோக்கல் அவர் பண்ண தப்பு என்னென்னா, லோக்கல் ஈக்கோ சிஸ்டமில் அவர் வேலை நிறைய பேருக்கு கொடுக்கல. எல்லாம் வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்டு வந்து நடத்திட்டு இருந்தார். ம், ஸோ இந்த லோக்கல் பீப்புள் அது அகேன்ஸ்டாக போயிட்டாங்க. அதனால அதில் பொல்யூஷனு, கேன்சர் வருதுன்னு மக்கள் நம்பிட்டாங்க. உண்மையா இல்லையான்னு நான் டேட்டா பார்த்ததில்ல, ஆனால் நான் கமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் நான் வந்ததுன்னு சொல்ல, வரலன்னு சொல்லலை. பட் அவங்க வந்து பணத்தின் மதிப்பில் இந்த கவர்மெண்ட் சொன்ன பல ஸ்கீம்ஸ், பொல்யூஷன் குறைக்கிற ஸ்கீம்ஸும் பண்ணலை, லோக்கல்ஸுக்கு வேலையும் கொடுக்கல. ஹைகோர்ட் திரும்பி திரும்பி சொன்ன பொல்யூஷன் ஸ்கீம்ஸை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ம், ஸோ ஆக்டிவிஸ்ட் அதை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயலலிதா காலத்துக்கு அப்புறமா இங்கே எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய வைலண்ட் ப்ரொட்டஸ்ட் நடந்தது. அந்த வைலண்ட் ப்ரொட்டஸ்ட் வந்து இவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், பேசி தீர்த்து பண்ணியிருக்கலாம். இவ்வளோ தூரம் அதை பெருசாக ஆக விட்டுருக்கூடாது. இவங்க பணத்தை அடித்து வாயை அடைச்சிடலான்னு நினச்சது ஃப்ளாப் ஆகிடுச்சு. ம், ஸோ போலீஸ் அங்கே பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிடுச்சு. பல குழந்தைங்கள சுட்டுட்டாங்க. தப்பு அதெல்லாம். செத்தவங்கள்லாம் வந்து லோவர் மிடில் கிளாஸு, ஏழைங்க. நாங்கள் போயிருக்காங்க, ஏழைங்க. போலீஸ் ஹேட் நோ பிஸ்னஸ் டூயிங் இட், அதை பண்ணிட்டாங்க. ம், அதோட எதிர்வினை என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த கவர்மெண்ட்டும் எனிபடி ஹூ ஹேஸ் டு ஃபேஸ் தி பப்ளிக்கு அவங்க வந்து இந்த அவரை சப்போர்ட் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. ஸோ பெரியப்பா அவரை கட்டி விட்டார். ஏன்னா ம். காப்பர் பிளான்ட்டு தான் அவரோட மேஜர் ரெவன்யூ சோர்ஸ், ப்ராஃபிட் மேக்கிங் சோர்ஸ். ஜஸ்ட் ஒரு இன்சர்ட் சார்.
அந்த ஸ்டெர்லைட் காப்பருடைய சிஇஓவை நான் 1 to 1 இதே மாதிரி இன்டர்வியூ எடுத்தேன். அவர் பேர் ராம்நாத். அவர்ட்ட கேட்டப்போ, "தூத்துக்குடியில இவ்ளோ பிரச்சனை நடக்குதே, நீங்க ஏன் இத வந்து சரி பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு?" "சரி பண்றதுக்கெல்லாம் எங்ககிட்ட எதுவும் இல்ல. நாங்கலாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கோம்." அப்படின்னு சொல்லி சொன்னார். "டிஸ்சார்ஜ கொண்டு போய் தாமிரபரணி ஆத்துல கலக்குறீங்களாமே!" அப்படின்னு அந்த ஊர் மக்கள் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்குது. அந்த ஊர் ஆத்துல கலக்குறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாங்க 0 டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொன்னார். 0 டிஸ்சார்ஜ்ன்னு சொன்னா ஏன் மக்கள் வந்து இத போராட போறாங்க? இதே டிஸ்சார்ஜ கொண்டு போய் நீங்க தேம்ஸ் நதியில கலக்குவீங்களா? லண்டன்ல அங்க அத பண்ணுவீங்களா? அப்படின்னு கேட்டோனே ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டு, நாங்க இந்த டிஸ்சார்ஜே எதுவுமே கலக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி, என்ன கேள்வி கேட்டாலும் நாங்க பெர்ஃபெக்ட் அப்படின்றதுலயே தான் குறியா இருந்தாரு. ஒரு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக நீங்க இத அவ்வளோதான். சொன்னோனே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. சரியா ஹேண்டில் பண்ணல. எஸ். அவங்க சரியா அத ஹேண்டில் பண்ணல. சரியா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். நல்லா நடத்தியிருக்கலாம். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அவங்க வந்து தே தாட் தே ஆர் பிக்கர் தென் தி லா. ம். இது மூலமா அவருக்கு நிறைய அங்க பவர் பிளான்ட் இருந்தது. ம். நிறைய எக்ஸஸ் பவரும் வித்துட்டு இருந்தாரு. அந்த ஈக்கோ சிஸ்டமே அவர் கைய விட்டு போயிடுச்சு. ம். ம். அவர் பணத்தால அத அடிச்சிடலாம்னு நினைச்சாரு. இட் வாஸ் ஸ்பியூயிங் கேஷ் அந்த டிவிஷன். ஓகே. ஸோ அது வந்து வாஸ் ஹெல்பிங் ஹிம் பே ஆஃப் தி லோன்ஸ். ம். இதே சமயத்துல ஜாம்பியால ஒரு காப்பர் மைன்ஸ் வச்சிருந்தாரு. ம். அந்த ஜாம்பியன் காப்பர் மைன்ஸை அவரால் கேஷ் ஃப்ளோ இஷ்யூஸ்னால ஹேண்டில் பண்ண முடியாமல் அந்த கான்ட்ராக்ட் போயிடுச்சு. ஸோ அவரோட கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, லண்டனில் வேதாந்தான்னு ஒரு கம்பெனியும் இருக்குது. அதோட குரூப் கம்பெனிஸ் தான் இந்த இருக்கிற வேதாந்தா, ஸ்டெர்லைட் எல்லாமே. ம். அந்த மெயின் கம்பெனியில் தான் கடன் வந்து பிரிட்டிஷ் பவுண்ட்லேயும் டாலர்லேயும் வாங்கியிருக்காரு. அது வந்து இங்கே கீழே இருக்கிற எல்லாத்தையும் ஃபண்டு பண்ணதே அதே தான். அதுதான் கெய்ன்ஸ் ஆயிலை வாங்க வச்சது, செசாகோவா வாங்க ஹெல்ப் பண்ணிட்டு, ஹிந்துஸ்தான் ஜிங்கை வாங்க வச்சது. அந்த சமயத்தில் அந்த கமாடிட்டி பூமில் ரேப்பிடாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டார். ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு, செசாகோவா, கெய்ன்ஸு இது மாதிரி ஒரு 4-5 கம்பெனி அவர் வந்து அக்வயர் பண்ணார். நான் இந்த வாங்கின கடன் டாலர், ம். உங்களுக்கு ருப்பி வர ரெவென்யூ எல்லாமே ருப்பீஸ். ருப்பி வந்து 10 வருஷத்தில் 56 ரூபாலேருந்து இன்றைக்கி 87 ரூபா வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ உங்கள் பிரின்சிபலும் 30% ஏறி இருக்கும். 30 to 35% நீங்கள் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகினா, நீங்கள் வாங்கின போது உங்களுக்கு கிடச்ச கடன் 100 ரூபான்னா, இன்றைக்கி கடனோட வேல்யூ 135 ரூபா. வட்டி கட்டுறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. ம். ஸோ இந்த பிஸ்னஸ் அன்சஸ்டெயினபிள் ஆயிடுச்சு. இதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஸோ இவருக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் வந்து இங்கேருந்து பணம் கூட எடுக்கிறது தான். ஸோ அதனால் ஒரு டெட் ஃப்ரீயான ஹிந்துஸ்தான் ஜிங்கை இன்றைக்கி ஒரு பெரிய கடனாளி ஆக்கிட்டார். காப்பர்லேருந்தும் பணம் வரல. அதனால் ஹீ குட் நாட் லோன் சர்வீஸ் பண்ணுறதே கஷ்டமாகி ம். இங்கேருந்து டிவிடெண்ட்டாக எடுத்துகிட்டு போய், அதனால தான் டிவிடெண்ட் ஈல்டு 7% 8% இருக்குது. ஓகே. ரைட்டா? ஸோ பல மடங்கு டிவிடெண்ட் வந்து அந்த டிவிடெண்ட் பணத்தை வச்சு தான் அவர் கடன் அடைக்கிறார். இது ரொம்ப நாள் தாங்காது. இது ஒரு பான்சி ஸ்கீம். அது உண்மைதான். அது கடன் வாங்கி டிவிடெண்ட் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நாள் தாங்கும்? இதில் இப்போ அவர் என்ன பண்ணணும்னா, ஸ்ப்ளிட் பண்ணி சில போர்ஷன்ஸை விற்றாகணும். ம். அதை அவர் விற்கிறதுக்கு அவர் ரெடி இல்லை. ம். அதை விற்றாருன்னா சரியாக போயிடும். சில டிவிஷன்ஸை விற்கணும். அவர் அத தான் 3D அப்படின்னு சொல்றாரு. டீமர்ஜ் பண்ண போறேன், டீலிவரேஜ் பண்ண போறேன். என்கிட்ட 1 வருஷமாக டீலிவரேஜ் பண்ண போகிறேன், கம்பெனியை டீமர்ஜ் பண்ண போகிறேன், அப்புறம் டைவர்சிஃபை பண்ணுவேன்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காரு. நீ பாட்டுக்கு ஒரு இடத்துல வந்து பெரிய பெரிய தேவையில்லாத நான் வந்து இது பண்ணுவேன், சிப்பு பண்ணுவேன், ஃபேப்ரிகேட் பண்ணுவேன். இங்கே முதலுக்கே மோசமாக இருக்கும்போது ம். நீ கிராண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் அனௌன்ஸ் பண்ணுறது உனக்கும் நல்லதில்லை, பப்ளிக்கும் நம்பாது. ம். நான் ஃபாஸ்ட்காமோட டைப் போட்டேன்னா கடைசியில் அந்த டைப் ஒர்க் அவுட் ஆகல. இங்கே வந்து உன்னால் காப்பர் பிளான்ட்டையே சரி பண்ண முடியல, நான் வந்து சிப் ஃபேப்ரிகேஷன் போடுறேங்கிற, அதுவும் வேலைக்கு ஆகாது. என்ன தான் கரெக்டாக பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக கரெக்டாக பண்ணலங்கிறது தான் உண்மை. ரைட். இப்போ வைஸ்ராய் சொன்னதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டும் சார். உண்மைதான் அது. எஸ், உண்மதான். இதை நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க அத சொல்றீங்க. ஏன் இந்தியால இருக்கிறவங்க அத சுட்டி காட்டுறது இல்ல? யாரு? இந்தியால இந்த மாரி ஒரு நிறுவனம் இல்லையா சார்? என் பெரியப்பா இருக்கிறதுல சும்மா விட்டுருவாரா? 2014க்கு முன்னாடி யார் வேணால் எதை வேணால் பேசிட்டு தானே இருந்தீங்க. உண்மையை பொய்யா, பொய்யை உண்மையாக மாற்றி உங்கள் மீடியா பேசிட்டு தானே இருந்தது. இன்றைக்கி ஏன் பேசலைன்னா பெரியப்பா உதைப்பார். இல்ல சார், நான் இத வந்து மார்க்கெட் வியூலயே நான் கேட்கிறேன். மார்க்கெட் வியூவில் தான் சொல்கிறேன்ப்பா. இவனை போட்டு எனக்கு என்ன கிடைக்க போகுது? இவன் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் காசு தருவான்.
இப்போ வைஸ்ராய் இதை வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்கல்ல சார், அவனுக்கு நல்ல காசு இல்லை சார். அவன் காசுனா அவன்ப்பா வெளியூரில் அமெரிக்காலேயும் சரி இந்தியாலேயும் சரி இன்றைக்கும் நியூயார்க் டைம்ஸ்னு பத்திரிகை வந்து ரைட்டாக தப்பா எனக்கு ட்ரம்ப் தப்புன்னு தைரியமாக சொல்லுது. இங்கே அப்படி கவர்மெண்ட்டை எதிர்க்கிற மாதிரி ப்ரெஸ்ஸே கிடையாது. ஏன்னா இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் என்ன ஆகிடுச்சுன்னா ரெவென்யூ மாடல் உடஞ்சி போயிடுச்சு. ஆட்ஸ் போகிறது கிடையாது, டிவிக்கும் போகிறது கிடையாது, பேப்பருக்கும் போகிறது கிடையாது, மேகசின்லாம் செத்து போயிடுச்சு. என்ன எக்ஸாம்பிள் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, ஹிந்துவோட பெரிய படம் அந்த காலத்தில் எப்படி வரும்னா, கிளாசிஃபைட்ஸ்னு 2 பேஜ் வரும், மேட்ரிமோனியல்ஸ் 2 பேஜ் வரும். கிளாசிஃபைட்னா நான் என் வீட்டை வாடகைக்கு விடணும், இல்லை என் காரை விற்கணும், என்ன பேசிக் நீட் இருந்தாலும் நான் ஹிந்துவில் போட்டால் எனக்கு நிறைய என்கொயரி வரும், அந்த என்கொயரி வச்சு முடிச்சுடுவேன். ஒரு வேர்டுக்கு 300 200 வாங்குற மாதிரி காஸ்ட்டில் இருந்தாங்க. அதே மாதிரி ஜாப் மார்க்கெட்டுக்கும் நீங்கள் வந்து ஹிந்துவில் தான் அட்வர்டைஸ் பண்ணணும். பேப்பர் பிரிண்டர் விற்கணுன்னா கூட ஹிந்துவில் அட்வர்டைஸ் பண்ணால் தான் ரெவென்யூ வரும். இன்னைக்கு ஹிந்துவே அவனும் பார்க்குறது கிடையாது. ஏன்னா ஹிந்து வாங்கினவன்லாம் கிளாஸிஃபைடு பார்க்கறதுக்கு தான் வாங்கினான், இது பார்க்கறதுக்கு தான் வாங்கினான், இது ஜாப் மார்க்கெட் பார்க்கறதுக்கு. இன்றைக்கி Naukri.com வந்துருச்சு, NoBroker.com, பல .com வந்துருச்சு, Shaadi.com broker, அப்புறம் நௌக்ரி இதெல்லாம் வந்துருச்சு. கல்யாணத்துக்கு தனியாக, ரெண்டலுக்கு தனியாக, வேலை பார்க்கறதுக்கு தனியாக. இப்போ நம்ம எடுக்கிறதே வந்து Naukri.comலேருந்து தான் எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்தவே லிங்க்டின் மூலமாக நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி ஜாப் மார்க்கெட் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் வந்த உடனே ஹிந்துவோட மதிப்பு இது குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ ஹிந்து சர்வைவ் ஆகணும்னா கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டை தான் சர்வைவ் ஆகும். ஸோ அவங்க எப்படி எதிர்த்து பேசுவாங்க? வணக்கம், எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது IRDA அல்லது RBI ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.